அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம நாளைக்கு நடக்க இருக்கோம் நம்ம ஜனநாயக தேர்தலை பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம இத்தனை வருஷம் நம்ம எத்தனையோ விதமான தேர்தலை அட்டன் பண்ணியிருப்போம். அதாவது நமக்கு யார் யாருன்னே தெரியாது. நமக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லி, நம்ம நண்பர்கள் சொல்லி, நம்ம அண்ணன் தம்பி சொல்லி நம்ம யாருக்காகவும் நம்மளோட உரிமை வாக்களிச்சிருப்போம். நமக்கே அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க, இவங்களால் நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதானே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு இதுக்காக ஓட்டு போடணும், இன்றைக்கி எலெக்ஷன் டே அப்படின்னு வச்சு நம்ம போய் ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் அந்த முறை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நம்ம போடுற ஒரு ஓட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை மொத்த இதுவே மாற்றணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ எல்லாருமே விஜய் அண்ணாவை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, எல்லாருமே தப்பாக பதிவுகள் போட்டிருக்காங்க. என்னோடய கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு அவர் சொன்னதை ஒரு டைலாக்கை வச்சு எல்லாருமே நிறைய கூட இருக்க சக நடிகர்களே தப்பாக கூட போட்டிருக்காங்க. உண்மைதான். அதாவது அவர் சொன்னதில் எந்த ஒரு எதுவுமே இல்லை. உண்மையாட்டே அவர் ஒரு கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு தான் வந்திருக்காரு. அதாவது நம்மளால் நம்மளோட ஒரு நாள் வேலையை விட்டுக்கிட்டு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரு நாள் வேலையை விடுங்க. ஒரு 50,000 சம்பளத்தில் இருக்கிறீங்கன்னா, 10,000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் கூட ஹெல்ப் பண்ணி அவர் கூட ஒரு 10,000 சம்பளத்தை உங்களால் வாங்க முடியுமா? சாதாரண ஒரு இதுவே உங்களால் விட்டு வர முடியாது. அப்போ அவர் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 200-250 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுக்கிட்டு ஏன் அவருக்கு சொகுசாக வாழ முடியாதா? அதில் அவர் பண்ணுற அந்த தொழிலில் அவருக்கு எந்த ஒரு சொகுசுமே இல்லையா? ராஜபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு ஒருத்தன் நினச்சி களத்தில் இறங்குறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதில் தோற்றா எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறது உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷத்தை அவர் ஒரு நிலையில் இருந்து ஒரு திரைப்பட நடிகராட்டு ஒரு பெரிய உச்ச நிலையில் இருந்துக்கிட்டு இப்போ மக்களுக்காக இறங்கி கீழ்மட்ட லெவலில் இறங்கி வாக்கு சேகரித்து நம்ம ஒரு முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். அவரும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் எல்லா நண்பர்களும் ஒத்துழைச்சி இந்த வாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டையும் சொல்லுங்கள், டிவிகேக்கு நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடணும், அவர் வந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் இப்போ அவர் செலெக்ஷனில் ஜெயிச்சா தான் அவர் மேலே கேஸ் எடுக்கணும், இல்லை அவர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதுங்களா? கல்குவாரி கம்ப்ளைண்ட்டு, இல்லை மணல் அள்ளுறாரு, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாரு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, அரசியலில் வந்தால் தான் அவர் மேலே இருக்கிற எல்லாம் இந்த களங்கத்தெல்லாம் எடுக்க முடியும், அவரோட ஒரு பாதுகாப்புக்காக அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் இப்போ இருக்கிறதே ஒரு வெல் செட்டில்டு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் விட்டுக்கிட்டு மக்களுக்காக வரணும்னு ஒருத்தன் யோசித்து ஒரு களத்தில் இறங்குறதே பெரிய விஷயம். ஏற்கனவே ஒருத்தர் களத்தில் இறங்கி நம்ம கேப்டன் விஜயகாந்த் இதே மாதிரி தான் ஆளாளுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணி அவரை களத்தை விட்டு அமுச்சிட்டோம். களத்தை விட்டுல உலகத்தை விட்டே அமுச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு கண்ணீர் விட்டு ஐயோ அப்படி இருந்தாரே இப்படி பண்ணிட்டாரே, இருந்தால் அப்படி பண்ணியிருப்பார் இப்படி பண்ணியிருப்பாருன்னு போனதுக்கப்புறம் சொல்கிறது எப்போவுமே நம்ம எல்லாத்தோடையும் பழக்கமாகிடுச்சு. ஆனால் இருக்கும்போது அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் நம்ம விஜய் அண்ணா களத்தில் இறங்கியிருக்காரு. இதுவும் இந்த டைமும் நீங்கள் கைவிட்டுறாமல் அவர் களத்தில் இருக்கும்போது அவருக்கு வெற்றியை கொடுங்க. எல்லா வீட்லேயும் எல்லாத்துலேயும் பெரியவங்ககிட்ட சின்னவங்ககிட்ட முதல்வங்கள்ட்ட பேசி எல்லாம் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே நம்ம விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். எந்த ஒரு தீமையும் இருக்காது. வேலைவாய்ப்பிலிருந்து ஊழலிருந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரும். அதாவது 5 லட்சம் கோடி இந்த 4.25 வருஷத்தில் திமுக அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான் நம்ம நாட்டுக்கு. எந்த ஊருக்காவது உங்களுக்கெல்லாம் உங்கள் ஊரில் எந்த ஊரில் உங்களுக்கு சாலை போட்டு வந்திருக்காங்க, ரோடு வசதி இருக்குதா? இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்து ஏதாவது கட்டினதாட்டு நீங்கள் ஏதாவது எந்த ஊர்லையாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலை கட்டி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு நவீன வசதியோடு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டியிருக்காங்க, இல்லை ஒரு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஒரு அணை கட்டியிருக்காங்க, ஒரு பாலம் கட்டியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. இந்த 5 லட்சம் கோடியும் ஒவ்வொரு தமிழனோட தலையிலேயும் தான் உட்காந்துருக்கு. அதையும் சேர்த்து நம்ம தான் சுமக்க போகிறோம்.
5 லட்சம், ஏற்கனவே ஒரு 4,45 லட்சமோ 4,5 லட்சமோ சொல்கிறாங்க. எவ்வளவோ கணக்குக்கு தெரியாத வாழ்க்கையில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே டோட்டலாகவே மாறணும்னா அதுக்கான ஆயுதம் நம்ம கையில் தான். நம்மளோட ஓட்டு தான் இது எல்லாமே தலைகளாக மாற்ற போகுது. அதனால் நல்லா சிந்தித்து முடிவெடுங்க. ஒருத்தர் களத்தில் இறங்கி நிற்கும்போது அவருக்கு தோள் கொடுத்து அவர் கூட நின்று அவரோட உரிமையை, அவரோட கனவை நம்ம சுமந்து அதை காப்பாற்றுறது தான் நமக்கும் வெற்றி, அவருக்கும் வெற்றி. அதாவது நீங்கள் அரசியல் அவ்வளவு எளிதெல்லாம் கிடையாது. அரசியலில் விளையாட்டு போக்கெல்லாம் வந்துட்டுலாம் வெளியெல்லாம் சாடி போக முடியாது. உள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லா லாப நஷ்டத்தையும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த வாட்டி நம்ம இப்போ ஒரு வாட்டி பண்ண தப்பு மாதிரி இந்த வாட்டி கேப்டன் விஜயகாந்த் நடந்ததுக்கு மாதிரி நம்ம விஜய் அண்ணாவுக்கு நடந்துடாமல் எல்லாரும் பார்த்துக்குங்க. எல்லாரும் யோசித்து, ஒரு நாள் டைம் இருக்குது. நாளைக்கு காலையில் எலெக்ஷன் பூத்துக்கு போகும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே விஜய் அண்ணாவோட முகம்தான் ஞாபகம் இருக்கணும். விசில் சின்னம் தான் உங்கள் அடையாளமாக இருக்கணும். விசில் சின்னத்துக்கு ஓட்டை போடுங்க. பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் நான் நம்புகிறேன். நான் என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் மக்கள் நம்புகிறாங்க. நல்லது நடக்கும். எல்லாமே ஒரு தெரு குழாயிலேருந்து, ஒரு தெரு லைட்லேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்குது, ஏகப்பட்ட திருட்டுத்தனமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழிக்கணும்னா நம்மளில் ஒருத்தனாக நிற்கிற நம்ம விஜய் அண்ணா முதல்வர் சீட்டில் உட்காரணும். யார் யாருக்கோ போட்டு பல வருஷம் உட்கார வச்சு பார்த்துட்டோம். 60-65 வருஷமாக எலெக்ஷன் நடந்து தான் இருக்குது. ஒரு எலெக்ஷனில் நம்ம பிடிச்சவங்கள உட்கார வச்சான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்ட்டு. 5 வருஷம் தானே, பார்த்துக்கலாம். நல்லது நடந்துச்சுன்னா அது நமக்கு நல்லதுன்னு நினச்சிக்குவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணுவோம். நம்பிக்கையாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.